6 சீட் ப்ளஸ் ஒரு MP சீட். ஸ்டாலின் கொடுத்த ஆஃபர். பிரேமலதா எடுத்த திடீர் முடிவு. மாறப்போகும் மெகா கூட்டணி. அதாவது தேர்தல் கூட்டணிக்காக 2 கட்சிகளிடமும் மாறி மாறி பேசி வருகிறோம் என்பதில் உண்மை இல்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் ஆலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் பார்வையிட்டு பாதிப்புகள் குறித்து கிராம மக்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆலை கழிவுகளால் மக்களின் அடிப்படை உரிமைகளான நிலம், நீர், காற்று ஆகியவை மாசு அடைந்திருக்கின்றன. இதில் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும். 2023 தமிழக அரசு அறிவித்த போது சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சிப்காட் பிரச்சனைகளுக்கு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி ஆகிய 2 கட்சிகளும் தான் காரணம். பொது நலனோடு இந்த பிரச்சனையை சிந்தித்து அணுக வேண்டும். பெருந்துறை சிப்காட் தொடர்பாக அரசு கொடுத்த வாக்குறுதியை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த பிரேமலதா, திமுக, அதிமுக என 2 கட்சிகளுடன் கூட்டணிக்காக மாறி மாறி பேசி வருவதாக வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை என மறுப்பு தெரிவித்தார். இன்று அனைத்து கட்சிகளுமே தோழமை கட்சிகளாக தான் இருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் பாகுபாடு இல்லாமல் பழகுகிறார்கள். தேர்தல் வரும்போது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் விருப்பங்களின்படி தேமுதிக முடிவெடுக்கும். இந்த முறை மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம். இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜயின் தாவேகா, சீமானின் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதுவரை தேமுதிக, பாமக மற்றும் OPS அணி தங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் தேமுதிக, அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்துகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருந்தார். அதேபோல் திமுக கூட்டணியுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகின. இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் இதற்கு ஏற்கனவே பதில் அளித்துள்ளனர். இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பது தவறான தகவல். எங்கள் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். எப்போது கூட்டணி அறிவிக்க வேண்டும், என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதையும் கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசித்தே தீர்மானிக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைவது குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேமுதிக உள்ளிட்ட சில முக்கிய கட்சிகள் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பலமான கூட்டணியை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் மறுபுறம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரும் தேர்தலில் தங்கள் கட்சி வெற்றி பெறும் கூட்டணியிலேயே இடம்பெறும் என்றும், யாருடன் கூட்டணி என்பதை தொண்டர்களின் விருப்பப்படி உரிய நேரத்தில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் கடந்த சில தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டும் மற்ற கூட்டணிகளில் இணைந்தும் களம் கண்ட தேமுதிக தற்போது பாஜகவுடன் கைகோர்க்கும் பட்சத்தில் அது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. மேலும் அவர்கள் அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 திராவிட கட்சிகளும் தங்களது கூட்டணிகளை இறுதி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தேமுதிகவின் இந்த நகர்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து இதுவரை எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் இன்று அவர் கூறியது,
கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் சாத்தியமில்லை என முதல்வர் சொல்லியிருப்பது அவர்களது கூட்டணிக்காக இருக்கலாம். திமுக தொடர்ந்து அடுத்தடுத்த முறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது. ஆட்சிக்கு அவர்கள் வர முடியாது என்ற நிலை இருக்கும்போது கூட்டணி ஆட்சி இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன என்ற அடிப்படையில் அவர் பேசியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். திமுகவுடன் காங்கிரஸ் தொடருமா அல்லது விஜய் கட்சியுடன் அவர்கள் செல்வார்களா என்பதுதான் கேள்விக்குறி. இருந்தாலும் கனிமொழி காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இப்படி தமிழக முதல்வர் சொல்வதை பார்த்தால் அச்சமும் பயமும் திமுகவுக்கு வந்துவிட்டது. திமுக ஆரம்ப காலத்தில் இருந்து தற்போது வரை ஸ்டிக்கர் ஒட்டும் முறையை பின்பற்றி வருகிறது. யாரோ கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என சொல்வது என்ன முறை என தெரியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவிடம் பேசி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் நீட் தேர்வு குறித்த அச்சத்தை எடுத்துரைத்து கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருந்தார். மேலும் நேற்றைய முதலமைச்சராக கலைஞர், இன்று ஸ்டாலின், நாளை அவரது மகன் உதயநிதி முதல்வராக வருவார் என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார். தமிழகத்தில் ஒருபோதும் குடும்ப ஆட்சி எடுபடாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி தான். யார் தேர்தலில் அதிகம் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அமைச்சர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது கொடுத்த நிதியை விட கூடுதலாக 300 மடங்கு தமிழகத்துக்கு நிதியை இந்த அரசு ஒதுக்கியுள்ளது. சாலை போக்குவரத்து, விமான நிலையங்கள், ரயில் போக்குவரத்து போன்றவற்றிற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் திமுக அரசு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி உண்மையாக்க சித்தரிக்கிறார்கள். திமுக தோல்வி பயத்தால் மத்திய அரசிடம் இருந்து நிதி வரவில்லை என தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஒரு MP கூட தமிழகத்தில் எதிர்க்கட்சி கிடையாது. உங்கள் நிர்வாகத்தின் என்ன செய்தீர்கள் என்பதை இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அனைத்து அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள். தமிழகத்தின் பாலியல் வன்கொடுமை அதிகரிப்பு, காவல் நிலைய மரணங்கள் அதிகரிப்பு என்று ஆட்சியில் காணப்பட்ட தேமுதிகவுடன் இதுவரை எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது இலக்கு. ஆட்சியில் பங்கு என்ற எந்த டிமாண்டும் எங்களிடம் கிடையாது. OPSஐ அழைப்பது தொடர்பாக இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சசிகலாவின் நிலைப்பாடு இதுவரை என்ன என்பது தெரியவில்லை. அவரது நிலைப்பாடு தெரிந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வரும் தேர்தலில் முதல்வராக விஜய் வருவார் என செங்கோட்டையன் சொல்லுகிறார். முதலில் அவர் கோபிசெட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறட்டும், அதன் பிறகு பார்க்கலாம் என்றார் நயினார் நாகேந்திரன். இந்த நிலையில் விஜயகாந்த் இல்லாமல் தேமுதிக எதிர்கொள்ள இருக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இது. தொண்டர்களுக்கிடையே ஒரு அளவு சோர்வு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முயற்சி நடக்கிறது என தேமுதிக கூறுகிறது. ஆனால் சுதேஷை மத்திய அமைச்சராக்க வேண்டும் என்ற பிரேமலதாவின் விருப்பமும் அதற்கான அரசியல் கணக்குகளுமே இந்த கூட்டணி இழுபறிக்கு முக்கிய காரணம் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தேர்தல் தேதி நெருங்கும் போது தேமுதிக எந்த பக்கம் சாயும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.